இருந்து மீனை பிடிங்கினது செஞ்சு என்ன பண்ண போற? மாறு கை வாங்கிடுவேன். மாறு கை வாங்கிடுவியா? கொஞ்சம் இப்படி நண்டு வாயா. ஏய் தம்பி போவாத அவன் நடிப்பானுங்க. வீரனுக்கு இதெல்லாம் சகஜம், நீ ஏன் பயப்படுற? அப்படிதான் நானும் சொன்னேன். இந்த மண்டையில் 2 கொட்டு கொட்டினானுங்க, தலைவா வீங்கி போச்சு. ஏனோ நீ நானா சொல்லு. மாப்பிள்ள இதுக்கோ ஒண்ணு வச்சுதான் அனுப்பணும் பொழுதுரா. சொல்றேன், ஏதோ மீனை பிடிங்க நீங்க. ஏம்பா மீன்லாம் புடுங்கல, அவ்வளவுதான் குடுத்துட்டு போனாரு. இல்லனா எப்படி சொல்றாங்க? நீ நான் கொடுத்த? ஆமா. ஆமாவா? வெக்கமா இல்ல? அப்புறம் எதுக்கு மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்ற? அச்சாங்கப்பா, அதாவது கொடுத்தேன். ஓஹோ, அடிச்சு பிடிக்கிருக்காங்க. ஏய் அடிச்சு பிடிக்கிறீங்களா? அடிச்சது உண்மைதான், ஆனா குத்துது அவுத்தான். அவங்க அடிச்சாலும் நீ ஏன் கொடுத்த? இந்தா வலைய கொஞ்சம் புடிய. பிடிச்சிட்டேன். ஏம்பா இவர்கிட்ட எப்படி வாங்குங்க வலைய? மாப்பிள்ள போய் வாங்கடா. ஏய் வலைய கொடு. கொடுக்க மாட்டேன். என்ன கொடுக்க மாட்டேன்? மாப்பிள்ள நறுக்குன்னு கொட்டு. எப்ப வர? ஏண்டா குத்த? அவன் அடிக்கிறதுக்கு வர, அதனாலதான் கொடுத்தேன். இதேதாடா நான் சொன்னேன், அடிக்க வேணா கொடுத்துட்டேன். நீ அடிச்சு பிடுங்கினீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய் பா காமெடி பீஸ். ஏம்பா என்ன கத்திங் கடிக்கிறீங்க? ஏப்பா நிமிடம் நான் தான் பிடிச்சேன். இவ்வளவு மீனா? ஆமா, இவனை என் கூட வந்து பிடிச்சான், இவன் அவன் கூட சேர்ந்துட்டான். ஆமா எனக்கு 4 மீன் தரேன்னு வா, உன் கூட சொல்றியா? துரோகி, அடுத்த வாரம் மீன் பிடிச்ச உனக்கு தரவே மாட்டான்டா. நீ தரே தேவையில்ல போயா. டேய் பூச்சி கத்தலையா, என்னடா இங்க வந்து கத்தி கடிக்கிற? கண்ணு வச்சுற. நான் பிடிச்ச மீன் எல்லாம் செத்து போட உங்களுக்கு சாமி கொடுக்குறா. குச்ச மீன் செத்துருமா? நான் சாப்பிடுறான். எப்படி சொல்லிக்கலாம் பாக்குறேன். எப்போ என்ன நிறைய மீன் இருக்குதா?